வடமாநில இளைஞருக்கு சரமாரி அரிவாள் வெட்டு. ரீல்ஸ் வெறியால் நடந்த கொடூர தாக்குதல் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்ற இளைஞர் சென்னையில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சென்னையில் இருந்து மின்சார ரயிலில் திருத்தணி நோக்கி பயணம் செய்துள்ளார். அப்போது 17 வயதிற்குட்பட்ட 4 சிறார்கள் கத்தியை காட்டி மிரட்டுவது போன்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை சுராஜ் தடுத்ததால் அந்த சிறார்கள் அவரை தாக்கியுள்ளனர். உயிர் பயத்தில் தப்பிய சுராஜ் திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்கி நடந்து சென்ற நிலையில் அவரை விடாமல் துரத்திய சிறார்கள் மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலை 4 சிறுவர்களில் ஒருவன் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளான். தாக்குதல் முடிந்ததும் அந்த இடத்திலிருந்து 4 பேரும் தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுராஜை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட 17 வயதுடைய 4 சிறார்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரீல்ஸ் எடுக்கும் நோக்கில் கழுத்தில் கத்தி வைத்ததை தடுத்ததே சுராஜ் செய்த குற்றம். இதுதான் திமுக ஆளும் தமிழ்நாட்டின் இன்றைய நிலை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார். பள்ளி செல்ல வேண்டிய வயதில் உள்ள சிறுவர்கள் கஞ்சா போதையில் ரயில் நிலையத்திலும் ஒருவரை அரிவாளால் வெட்டி வீடியோ எடுப்பது தமிழ்நாட்டின் பாதுகாப்பு நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.